சில பேர் பாத்தீங்கன்னா வெண்டைக்காயை தனியா ஆவியில வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா தாளிச்சு எடுத்தா போதும். ஆனா என்ன பண்ணுவாங்க, எண்ணெயை விட்டு அந்த எண்ணெயில கடுகு உளுந்தம் பருப்பு வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் வெண்டைக்காயை போட்டு வெண்டைக்காயை எண்ணெயிலேயே வதக்கி வேக வைக்கும். அந்த மாதிரி எண்ணெயிலேயே வேக வைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா எண்ணெய்கள் ஒவ்வொரு எண்ணெய்களுக்கும் ஸ்மோக்கிங் பாயிண்ட்னு இருக்கு. ஒரு லெவலுக்கு மேல அது ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகமாகவும் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய்கள் பல கேடுகளை உண்டாக்கும். எண்ணெயிலேயே வதக்கி பொரிச்சு செய்யக்கூடிய காய்கறிகள் புலால் உணவுகளும் இரத்த கொழுப்பை கூட்டி அப்புறம் அந்த இரத்த கொழுப்புல இருந்து இரத்த கொதிப்பும் கூடிரும். அதனால இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க இது மாதிரி அதிக சில பேர் பாத்தீங்கன்னா வெண்டைக்காயை தனியா ஆவியில வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா தாளிச்சு எடுத்தா போதும். ஆனா என்ன பண்ணுவாங்க, எண்ணெயை விட்டு அந்த எண்ணெயில கடுகு உளுந்தம் பருப்பு வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் வெண்டைக்காயை போட்டு வெண்டைக்காயை எண்ணெயிலேயே வதக்கி வேக வைக்கும். அந்த மாதிரி எண்ணெயிலேயே வேக வைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா எண்ணெய்கள் ஒவ்வொரு எண்ணெய்களுக்கும் ஸ்மோக்கிங் பாயிண்ட்னு இருக்கு. ஒரு லெவலுக்கு மேல அது ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகமாகவும் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய்கள் பல கேடுகளை உண்டாக்கும். எண்ணெயிலேயே வதக்கி பொரிச்சு செய்யக்கூடிய காய்கறிகள் புலால் உணவுகளும் இரத்த கொழுப்பை கூட்டி அப்புறம் அந்த இரத்த கொழுப்புல இருந்து இரத்த கொதிப்பும் கூடிரும். அதனால இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க இது மாதிரி அதிக